பார்த்துட்டு இருக்கிறது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா தத்புருஷ சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த தத்புருஷ சமாசத்துல அன்னைக்கு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சமாசம் பார்த்தோம் இல்லையா சுலோச்சனா மாமி? தத்புருஷ சமாசம், அவ்யயீபாவ சமாசம், துவந்த்வ சமாசம், பகுவ்ரீஹின்னு பார்த்தோம். அந்த தத்புருஷ சமாசத்துல ஒரு 4 கேட்டகரி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம். ஞாபகம் இருக்காது? ஆமா ஆமா. அந்த சமானான்யஹ, அதெல்லாம் கர்மதாரான்யஹ, விகுணஹ, நச் பிரபஞ், அது வரல சரியா அந்த வார்த்தை. எல்லாமே கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தது, அது சொல்றேன். தத்புருஷ சமாசம், அந்த தத்புருஷ சமாசத்துல பார்த்தேன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சாமானிய. சாமானியம்னா சாமானியம்னா சாதாரணமான்னு சொல்லுவோம் இல்லையா? சாமானிய அப்படின்னா சாதாரணமா இருக்கிற தத்புருஷம், சாமானிய தத்புருஷம். இந்த சாமானிய தத்புருஷத்துலதான் அது என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பிரதமா தத்புருஷம், த்விதியா, அந்த 7 விபக்தியோட வருது. ஆமா ஆமா, த்விதியா தத்புருஷம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல 4, 5, 6, 7, 8 வருது. 7 வரைக்கும் இருக்கு. சப்தமி தத்புருஷ சமாசம் வரைக்கும். ரைட்டா? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அந்த சஷ்டியும் சப்தமியும் இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு. இன்னொரு வாட்டி சொல்றேன், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சமாசம். அந்த சமாசத்துல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சமாசம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பிராடா ஒரு கேட்டகரியா நம்ம கிளாசிஃபை பண்றோம். பிராட் கிளாசிஃபைல பண்ணும்பொழுது 4 டைப்ஸ் ஆஃப் சமாசம் இருக்கு. தத்புருஷ சமாசம், அவ்யயீபாவ சமாசம், துவந்த்வ சமாசம், பகுவிரீஹி சமாசம்னு சொல்லிட்டேன். அதுல நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தத்புருஷ சமாசம். அந்த தத்புருஷ சமாசம் பார்த்தேன் அப்படின்னா அது ஒரு 4 டைப்ஸா பிரியறது. அது என்னென்ன 4 டைப்ஸ் அப்படின்னு கேட்டா, சாமானிய தத்புருஷம் ஒண்ணு, அதுக்கு அடுத்தது கர்மதாரயன் ஒண்ணு. அது நான் போன கிளாஸ்ல ஒரு வாட்டி சொல்ல மறந்துட்டேன். கர்மதாரயன் ஒண்ணு. அடுத்தது 3வது பார்த்தேன்னா த்விகு. இது கர்மதாரய, இது சாமானிய. சுலோச்சனா மாமி, சாமானிய கர்மதாராய, ஓகே, கர்மதாரய. அடுத்தது பிரபா, நானும் இது ஜாயின் பண்ணிட்டேன் பிரபா. சாரி, லேட் ஆயிடுச்சு. இல்ல, அதனால திருப்பி ரிப்பீட் பண்ணது காரணமே உங்களுக்காக தான். ஓகே ஓகே, தேங்க் யூ. பார்த்தேன். த்விகு, அதாவது 3வது டைப் வந்து என்னது கேட்டேன்னா த்விகு. த்விகு, த்வி, இது, வி, கு, த்விகு. கிளியரா இருக்கா அது சுலோச்சனா மாமி? த்விகு, த்விகு. ஆமா, அதாவது சாமானிய கர்மதாரய, த்விகு. அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா நைய. அந்த இஞ்சுக்கு சொல்லுவோம்ல, அந்த நைய. இஞ்சுன்னு சொல்லணும், நஞ்சுன்னு சொல்லலாம், நையன்னு சொல்லலாம். நைய, அந்த நைய அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த சாமானிய தத்புருஷத்துல பிரதமா தத்புருஷம், த்விதியா தத்புருஷம், திருத்தியா தத்புருஷம், சதுர்த்தி தத்புருஷம், பஞ்சமி தத்புருஷம், ஷஷ்டி தத்புருஷம், சப்தமி தத்புருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்ப பார்க்க போறது ஷஷ்டி தத்புருஷம். போன கிளாஸ்ல பார்த்தோம், பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துட்டு சப்தமியும் சேர்த்து பார்த்துடலாம் இன்னைக்கு. ஷஷ்டி அண்ட் சப்தமி இது சாமானியன்ற கேட்டகரிக்குள்ள வருது. தத்புருஷத்துக்குள்ள 4, அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியான சாமானியத்துக்குள்ள இதெல்லாம் இருக்கு. கிளியரா இருக்கா இது சித்ரா மாமி, சுலோச்சனா மாமி? கிளியரா? அடியன் அந்த கடைசி வார்த்தை நெஞ்ச் பிரச்சந்த, அது என்ன சொல்லுங்க, ஃபுல்லா அது சொல்லுங்க. நெஞ்ச் பிரபிருத்தயா, அது வேண்டாம். பிரபிருத்தயானா இன்னும் எக்ஸெட்ரான்னு அர்த்தம். இதோட போறோம் நம்ம, அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. பிரபிருத்தயானா எக்ஸ்ட்ரா இடிசின்னு போடுவோம் இல்லையா? ஓகே ஓகே, சரி. நெஞ்சு மட்டும் தானா? அப்ப அது அடிச்சிடலாம். ஓகே, அது அடிச்சிருங்க. அது நம்ம அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. பிரபுத்தையானா இன்னும் எக்ஸ்ட்ரா பலவைகள் இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் ரொம்ப முக்கியமானது இது மட்டும்தான். சரியா? அவ்வளவுதான் பார்க்க போறோம். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தத்புருஷ சமாசம். உத்தரபத பிராதான்யம் தத்புருஷா. ரைட்டா? பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இல்ல, உத்தர பதத்துக்கு தான் பிராதானியம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் தத்புருஷம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஷஷ்டி தத்புருஷ சமாசம். ஷஷ்டி அந்த சாமானியத்துக்குள்ள இது 6th கேட்டகரி. விபக்தியில வரதுனால ஷஷ்டி தத்புருஷ சமாசம். ஷஷ்டி தத்புருஷ சமாசம் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். ராமகிருஹம்ன்றது
நல்லா எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ராமகிரகம் ராமஸ்ய கிரகம்ன்றத பார்த்தோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 180 பாதுகா சகஸ்ரம் எடுத்துக்கோங்களேன். 182 பாருங்க, பாதுகா சகஸ்ரம் 182 ஸ்லோகா. இது எப்படி அவ பிரிச்சு சமாசத்தை பிரிச்சு கொடுத்துருக்கா பாருங்க. அதுக்காக தான் இது பார்க்க சொன்னது. 182 எடுக்கலாம். ஆமா பிரபா, நான் அம்மாவாத்துல இருக்கேன். இந்த புக்ஸ் எதுவுமே இங்க கொண்டு வரல. ஒன்லி பகவத்கீதை புக் தான் கொண்டு வந்தேன், ரெஃபர் பண்ணுவோன்னு. நீங்க அப்படியே சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் பிரபா. கண்டிப்பா கண்டிப்பா. 182 பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறதுனா ராகவஸ்ய சரணௌன்னு ஆரம்பிக்கிறது. ராகவஸ்ய சரணௌ பதாவணி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துல ராகவஸ்ய சரணௌன்னு இது அவ சமஸ்த பதத்தை விக்கிரக வாக்கியமா பிரிச்சு கொடுத்திருக்கா. ராகவஸ்யன்றது ஆக்சுவலா எப்படி இருந்திருக்கலாம் இது அப்படின்னு கேட்டா ராகவ சரணௌன்னு இருந்திருக்கலாம். ரைட்டா? இந்த ராகவ சரணவ தான் பிரிச்சு ராகவஸ்ய சரணௌன்னு எழுதியிருக்கா. கிளியரா இருக்கா? இது சமஸ்த பதம், இது விக்கிரக வாக்கியம். ஆனா ஸ்லோகத்துல விக்கிரக வாக்கியமா கொடுத்திருக்கா பாருங்க, ராகவஸ்ய சரணௌன்னு பக்கத்துல. எப்படி அதோடைய சமஸ்த பதம் இருக்கணும் அப்படின்னா இதனுடைய ராகவஸ்யன்றது சஷ்டி எடுத்துடணும் அதுல இருந்து. இல்ல நான் பேக்வர்ட்ல போறேன். இப்படியும் அந்த ஈஸியா எடுத்துடணும். ராகவ சரணௌ, ராகவ சரணௌ, அவ்வளவுதான். சரணம் தான். ஆனா அது வந்து இது கொடுத்துருக்கா, 2 திருவடி இருக்கு இல்லையா, அதனால திருவடிகளைன்னு அப்படின்னு கொடுத்துருக்கா. கிளியரா இருக்கா? அது இருக்கட்டும். இப்போ ராகவ ரகுபதவ் அப்படின்ற மாதிரியா? புரியல. ரகுபதவ். ஆமா, ஓகே, அந்த மாதிரி ரகுபதவ் மாதிரி, ரகுவினுடைய பதி அப்படின்ற மாதிரி மாதிரி வரும் இல்லையா? அது இருக்கட்டும், அது இப்ப வேண்டாம். ரகுகுல அந்த மாதிரி அதே அந்த சஷ்டி. சரி, இல்ல ரகுபதவ் இப்ப வேணாம். ஏன்னா ரகுகுலத்துல இருக்கிறவாளுக்கு பத்தின்ற மாதிரி அங்க அர்த்தம் கொண்டு போகணும். அது வேண்டாம். அது இந்த இடத்துல ராகவனுடைய சரணவ் தான். இப்போ ராகவஸ்ய சரணவ ராகவ சரணவ். நான் இப்போ ரிவர்ஸ் கேட்டகரி, ரிவர்ஸ்ல போறேன். ஏன்னா நம்ம வந்து வெறும் சமாசத்தை விக்கிரக வாக்கியமா பண்றதை விட இப்படி போனா இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக அடியேன் இப்படி போறது. அதாவது ராகவ சரணவுன்னு ஸ்லோகத்துல போட்டிருக்கலாம். ஆனா அவ எப்படி போட்டிருக்கா, ராகவஸ்ய சரணவுன்னு போட்டிருக்கா. சோ அதனுடைய சமஸ்த பதம் ராகவ சரணவ். இத பிராதிபதிகம் தான் நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். விபக்தி எல்லாம் எடுத்துட்டு பிராதிபதிகமான ராகவ மட்டும் போட்டுட்டு இந்த சரணவும் போட்டுக்கிறேன். ராகவ சரணவ். கிளியரா இருக்காது? அதே மாதிரி பார்த்தேன்னா கேசவ பாத ரக்ஷே, நிறைய ஸ்லோகங்கள்ல முகுந்த பாத ரக்ஷே, கேசவ பாத ரக்ஷேன்னு வரும். ரைட்டா? கேசவ பாத ரக்ஷேன்னு வரும். ரைட்டா? இப்போ கேசவ பாத ரக்ஷே எப்படி பிரிச்சு, கேசவன் ஒரு பதம் இருக்கு, பாதரக்ஷேன்னு ஒரு பதம் இருக்கு. இப்போ அது பாதன்னு ஒரு பதம், ரக்ஷன்னு ஒரு பதம் இருக்கு. அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம இப்போதைக்கு கேசவன் ஒரு பதம் எடுத்துக்கலாம், பாதரக்ஷேன்னு ஒரு பதம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கேசவ பாதரக்ஷேவ சமஸ்த பதமா இருக்கு. இத விக்கிரக வாக்கியமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்படியே சுலோச்சனா மாமி, தமிழ் கேசவனுடைய பாதத்தை ரட்சிக்கிறேன். ரட்சிக்கிறேன் இல்ல, ரக்ஷணம் செய்கிறேன். கேசவனுடைய அப்படின்னா கேசவஸ்ய பாதரக்ஷே. எல்லாம் கரெக்ட், சூப்பர். கேசவஸ்ய பாதரக்ஷே, சூப்பர். ஆனா ரட்சிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அத ரக்ஷான்னு இருக்கு இல்லையா, பாத அந்த ரக்ஷாவுடைய இது சம்போதனம். இது ரக்ஷே அப்படின்னு ரமே பண்றவனேன்னு சொல்லக்கூடாது. அதாவது பண்றேனேன்னு சொல்லக்கூடாது. அது சம்போதனம். பாத ரக்ஷா அப்படின்றது பாதுகைய சொல்றது. பாத காப்பாத்துறவா பாதுகா, அது ஸ்திரீலிங்க சப்தம். அதனுடைய சம்போதனம் பாதுகே. ரக்ஷான்னு இருந்தா ரக்ஷே, ரமேன்னு ரமான்னு இருந்தா ரமே. சம்போதனம் சொல்றீங்க. சம்போதனம். அதனால நீங்க சொன்னது கரெக்ட். கேசவஸ்ய பாதரக்ஷே, அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுதான் வேற மாதிரி இருந்தது, வேற ஒண்ணு. சரிப்பா, ஓகேமா, ஓகே.
இது கிளியரா இருக்குல்ல? இப்போ கேசவசிய பாத எப்போதுமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க அடியேன், அவ்வளவுதான். உடைய வந்ததுன்னா ஈஸியா போட்டுறணும், அவ்வளவுதான். இதுதான் சஷ்டி தத்புருஷ சமாசம். இது போட்டு எப்படி எழுதுவேல்? பாதரக்ஷேன்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு கேசவசிய பாதரக்ஷே ஷஷ்டி தத்புருஷ சமாசம். அவ்வளவுதான். கிளியரா இருக்கா இது? இதே மாதிரிதான் எல்லா. ஓகே பிரபா, கிளியரா இருக்கு அடி. சோ இது மாதிரிதான் சஷ்டிக்கு பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். சம்பந்தே சஷ்டி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள். பிரஜாபதினு ஒரு பதம் இருக்கு. பிரஜாபதின்னு பிரம்மாக்கு ஒரு பேர் உண்டு. எந்த கான்டெக்ட்ல வருதுன்றத பாத்துக்கணும். அதை வச்சுதான் அது பிரம்மாவா இல்ல எம்பெருமான சொல்றதா அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம். இப்போ சாதாரணமா நம்ம பிரம்மான்னு வச்சுப்போம். இதுக்கு பிரஜாபதின்னு இருக்கு. இப்போ இத தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பிரஜானா யாரு? மக்கள். மக்கள். பத்தினா யாரு? புருஷன் இல்லனா men, ராஜா அப்படி சொல்லலாம். தலைவன். இப்போ இப்படி பிரியும். அப்போ என்ன சொல்ல வரா? பிரஜானா மக்கள், பத்தினா தலைவன். அப்ப என்ன வரும்? வந்து ப்ளூரல்ல இருக்கு, அதனால வந்து வேற சொல்லணும் இல்லையா? பதிஹின்றது பிரதம விபக்தி ஏகவசனத்துல தான் இருக்கு. அது இருக்கட்டும். பதில இந்த பிரஜா வந்து அந்த ப்ளூரலா பகுவா மாத்தணும்ல. அப்பதான் உங்களுக்கு அர்த்தம் கிடைக்கும். ஏன்னா இது பிரஜா சப்தம். பிரஜானாம். இது 6.3 பிரஜானாம். சாரி அடியன், கடந்து தான் வச்சிருக்கேன், மறந்துட்டேன். சாரி அடியன். சஷ்டி கரெக்டா சொன்னேன், பகுவச்சனத்துல சொன்னேன். ஏன்னா ஜனா பிரஜா எல்லாம் பார்த்தேன்னா கலெக்டிவ் நவுன் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஆமா சொன்னீங்க. ஜாதி ஏக வச்சனம்னு பார்த்தோம் இல்லையா? அதனால ஒரு பிரஜை சொல்ல முடியாது, பிரஜைகளுடையன்னு எடுத்துக்கணும் இல்லையா? பிரஜைகளுடைய பதிஹி. ஓகே. ஷஷ்டி தத்புருஷ சமாசம். பிரஜானாம் 6.3ல இருக்கு. அது 6.3ல இருந்தாலும் சரி, 6.2ல இருந்தாலும் சரி, 6.1ல இருந்தாலும் சரி, ஷஷ்டி தத்புருஷ சமாசம் தான் சொல்லணும். ஓகே, கிளியரா இருக்கா விஷயம்? எப்படி சொன்னீங்க? தத்புருஷ ஷஷ்டி தத்புருஷ சமாசம். ஷஷ்டி தத்புருஷ. ஓகே, அந்த இத குரூப் சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாம். ஷஷ்டி தத்புருஷ சமாசஹ. ஓகே, கிளியரா இருக்கா அது? அதே மாதிரி மிருகராஜா. மிருகராஜா யாரு? மிருகராஜா இது அப்போ என்ன அர்த்தம்? மிருகராஜானா என்ன அர்த்தம்? மிருகங்களுடைய தலைவன். அவ்வளவுதான். அப்ப எப்படி பிரிப்பேள்? மிருகஸ்ய ராஜா. ஒரு மிருகத்தினுடைய ராஜா. சாரி, மிருகானாம். ஓகே, சாரி. கரெக்ட். மிருகங்களுக்கு ராஜான்னு சொன்னேன், இது தப்பா சொன்னேன். கரெக்ட். அவ்வளவுதான். இது வந்து விக்கிரக வாக்கியம், இது சமஸ்த பதம். கிளியரா இருக்காது? அடுத்தது இது ரொம்ப பிரசித்தம். இதுல எத்தனை பதம் இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. கீத உபதேசம். அது கீதா சொல்லக்கூடாது. சூப்பர். கீதா உபதேசஹ. கீதா உபதேசம். ஏன்னா ஆவோட ஊ சேர்ந்தாலும் சரி, ஆவோட ஊ சேர்ந்தாலும் சரி, தீர்க்கமான ஆவோ சரி, ஹஸ்வமான ஆ எது சேர்ந்தாலும் ஓதான் அவரை பொறுத்து. ஆமா, கீதா பதம் இல்ல, கீதா தான் பதம். கரெக்டா? அப்போ கீதா பிளஸ் உபதேசஹ என்ன ஆயிருக்கு? ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ ஆயிருக்கீங்க. கரெக்டா? இப்போ கீதா பதம் பூர்வ பதம் இருக்கு, உத்தர பதம் உபதேசஹ. ரைட்டா? இப்போ கீதான்றது பிராதிபதிகம், ரமா மாதிரி. ஆமா. அப்போ இது என்ன சொல்ல வரான்னு புரியுறதா? டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கீதையை
கீதையை இது சொற்பொழிவு செய்யறாங்க, உபதேசம் செய்யறாங்க இல்லையா? கீதையைன்னு தான் எனக்கு வருது. ஓகே, தப்பா வருது, சாரி. அதுல அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா கீதையினுடைய உபதேசம் தான் சொல்லுவோம். கீதோபதேசம்னா கீதையினுடைய. ஆமா ஆமா, அது சொல்லலாம், கீதம்னு சொல்லலாம், தப்பு இல்ல. பட் இந்த இடத்துல கீதையை உபதேசம் செய்கிறார்கள் சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம தமிழ்ல அப்படி புரிஞ்சுக்கிறோம். அதாவது கொலோக்கியலா, கலோக்கியலா நம்ம அப்படி வச்சுக்கிறோம். கீதையினுடைய உபதேசம்னா கீதோபதேசம், கீதையினுடைய இல்லையா? கீதையுடைய. ஆமா. ரமா சப்தத்துக்கு வந்து கீதாயாக கீதாயாக உபதேசः கீதோபதேசः. சரியா? கிளியரா? நல்லா புரியுது அடியன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம பாதுகாலம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பதங்கள்லாம் கொடுத்திருப்பா. இல்ல அன்னைக்கு நீங்க எடுக்கும் போது அந்த டக்கு நான் இது கோரிலேட் பண்ண முடியல, இப்ப புரியுது. நானா இல்ல அந்த இது சப்தங்களோட இது சொல்றேன், விபக்திஸ். இப்போ ரங்கேஸ்வர பாதரட்சைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, ரங்கேஸ்வர பாதரட்சை. ஓகே, இப்ப ரங்கேஸ்வர பாதரட்சைனா ரங்கன்னு ஒரு பதம் இருக்கு, ஈஸ்வரன்னு ஒரு பதம் இருக்கு, பாதரட்சைன்னு இருக்கு. இப்ப இப்போதைக்கு நம்ம ரங்கே விட்டுறலாம். என்ன, ரங்கேஸ்வரன்னு ஒரு சப்தம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்றேன், அப்புறமா அதை சேர்க்கலாம். ரங்கேஸ்வர பதம், பாதரட்சைன்னு ஒரு பதம். ரங்கேஸ்வரனா யார சொல்றது? பெருமாளுடைய. ஏன் எப்படி பெருமாள்னு சொன்னேன் அந்த இடத்துல? ரங்கநாதர், ரங்கர். ஈஸ்வரன்னா பெருமாள். ரங்க பூமி, ரங்க பூமிக்கு ஈஸ்வரனா இருக்கிறவன் இல்லையா? ஓ அப்படியா? ரங்கேஸ்வரன் அப்படின்னா ரங்கன்னா நம்ம ஸ்ரீரங்க பெருமாள் அப்படிதானே சொல்ல மாட்டோமா? இந்த ஊர் வந்து ஸ்ரீரங்கம் தானே. ரங்கம்ன்றது ரங்க பூமி. ரங்க பூமியா? நான் நினைச்சேன் ரங்கன்றது பெருமாள், ரங்கநாத அப்படி எல்லாம் வரும்போது. அதாவது ரங்கன்றது பூமியை சொல்றது, அந்த பூமிக்கு நாதனா இருக்கிறவன் ரங்கநாதன். ஓ, ஐ நெவர் நியூ திஸ். ஓகே 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 அடியன், நோட் பண்ணி. அதனால ரங்கநாதன், ரங்கத்துக்கு அவன் தலைவனாதன், ரங்கநாதா. ரங்கேஸ்வரன் எல்லாம் அடியன் இந்த ரெண்டு காவேரி கொள்ளத்துக்கு நடுவுல உள்ள பூமி, அதனால அது பூமி. அப்படி ஏதாவது பூமிங்கிற அந்த ஒரு செப்பரேட் ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்கும். அது ரெண்டு ஒரு இடத்துல சேர்ந்துரும், ஒரு இடத்துல இருந்து பிரியும். ஸோ இட்ஸ் அன் ஐலண்ட் லைக்கா இருக்கிறதுனால அது ஒரு பூமி. அப்படி இல்லையா? இல்ல நான் சும்மா எடுத்தோம் அப்படி அது அதான் கரெக்ட். பூமிங்கிற போது இவ்வளவு பெரிய பூமி அப்படிங்கலாது அது ஒரு தனி பூமி. இட்ஸ் ரங்கம். பிகாஸ் போத் சைட்ஸ் ஒரு காவேரி என்று கொள்றவன் இருக்கிறதுனால அது ஒரு தனி பூமி. அதுல அவர் ரீசன். ரங்கேஸ்வர அப்படின்னு ஒரு தனி பதமா வச்சுக்கலாம், பாதரட்சைன்னு ஒரு தனி பதமா வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அப்ப ரங்கேஸ்வரன்றது ரங்கேஸ்வரஹான்னு இருக்கணும். ஆனா இங்க பிராதிபதிகமா ரங்கேஸ்வரன் மட்டும் இருக்கு, பாதரட்சைன்னு இருக்கு இல்லையா? இப்போ ரங்கேஸ்வர பாதரட்சை அப்படின்னா என்ன சொல்ல வரா? இப்போ பூமிக்கெல்லாம் தலைவனுடைய பாதத்தை ரட்சிக்கிறோம்னு சொல்லக்கூடாதுங்க. ஓ சாரி, ரட்சிக்கிறவளே, ரட்சிப்பவரே. ஓகே, ரட்சிக்கிறவளே. அங்க தமிழ் ஸ்திரீலிங்கம், ரட்சிக்கிறவளே. ஓகே ஓகே, கிளியர். அது பாதரட்சைன்றது ரக்ஷான்றது பதம் ரமா மாதிரி, ரைட்டா? ரக்ஷா அப்படின்றது ஸ்திரீலிங்க சப்தம் இந்த இடத்துல. அந்த பாதுகா சப்தத்தினுடைய பாதரக்ஷே, பாதரக்ஷா, அந்த பாதரக்ஷாவுடைய சம்போதனம் பாதரக்ஷே, ரமே மாதிரி. யார எதை காப்பாற்றுவள்? யாருடைய எதை காப்பாத்துறா? ரங்கேஸ்வரனுடைய பாதத்தை காப்பாற்றுறவள். அந்த பாதரட்சைக்குள்ளேயே சமாசம் இருக்கு, இங்க ரங்கேஸ்வரத்துக்குள்ளேயும் சமாசம் இருக்கு. பட் நான் வந்து பிராடா பிரிச்சுக்கிறேன் உங்களுக்கு, சஷ்டி சொல்லணுன்றதுக்காக நான் பிராடா பிரிச்சுக்கிறேன்.
ரங்கேஸ்வரத்தின் உடைய பாதத்தை காப்பவளா? காப்பவளே. காப்பவளே. ஓகே, எக்ஸ்கிளமேஷனோட காப்பவளே. ஓகே, ரங்கேஸ்வரஸ்ய பாதரக்ஷேன்னு பிரிச்சு எழுதணும். ரங்கேஸ்வரன் பாதத்தை காப்பவளே. ஓகே அடியன். உள்ள வேற சமாசம் இருக்கு, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ரங்கேஸ்வரன் ஒரு பதம் எடுத்துக்கிறோம், பாதரக்ஷன் ஒரு பதம் எடுத்துக்கிறோம். அது எப்படி அடியன் இது விக்கிரக வாக்கியம் எழுத? ரங்கேஸ்வரஸ்ய பாதரக்ஷே. ஓகே ஓகே. ரங்கேஸ்வரஸ்ய ஈஸ்வரஹ தான் பதம்ங்க. வரஸ்ய பாதரக்ஷே. ஓகேமா, ரைட்டா இருக்கா? சோ இதே மாதிரிதான் ரகுநாத பாதம்னு இருக்கு ஒரு பதம். அடுத்த பதமே பாத்தீங்கன்னா ரகுநாத பாதவ், அந்த மாதிரி ரகுநாதஸ்ய பாதவ், அவ்வளவுதான். சோ இதே மாதிரி பிரிச்சுட்டே போறோம் அடிக்கணும், அவ்வளவுதான் அடிக்கணும். சஷ்டி ரொம்ப ஈஸி இருக்கிறதுலயே. அதான் உடைய எல்லாத்துக்கும் அந்த உடையன்ற வரும்போது ஈஸியா போட்டுறணும், அசியா போடணும். கிளியரா இருக்கா? ராமஸ்ய. ஆமா. இப்போ பகுவச்சனமா இருந்தா அந்த நாம் சேர்த்துக்கணும். நாம். ஆமா ஆமா. மிருகாணாம். இன்னொன்னு சொல்லுங்க அடியேன், அந்த இதுக்கு பகுவச்சனமா பகுவச்சனமா வேணுமா? ஓகே, இது வந்து மிருகாணாம் மிருகராஜஹான மிருகாணாம் ராஜஹான்னு வரணும். அடியன் என்ன எழுதுனேன்னு தெரியல, ஒரு நிமிஷம் பாக்குறேன். கரெக்ட், ராஜஹா தான் எழுதிருக்கீங்க. இல்ல மிருகராஜஹன்றது பதம், அது பிரிக்கும் பொழுது மிருகாணாம் ராஜான்னு வரணும். ஓ, ராஜஹான்னு எழுதிருக்க, மாத்திக்கோங்க. மிருகாணாம் ராஜா. ராஜா. ஓகே, சரி. ராஜா தான் இதுல வரும், பிரதமால வரும். ராஜா ராஜானவ் ராஜானஹ. சோ ராஜா தான் வரணும். பிரிக்கும் பொழுது மிருகாணாம் ராஜா மிருகராஜஹன்னு ஆயிடும். சரி. ஓகே, கலெக்டிவா இருந்ததுன்னா அது வந்து அந்த பகுவச்சனத்தை போடணும், அவ்வளவுதான். ஓகேமா, நான் ஏதாவது பகுவச்சனத்துல வரும்போது காமிக்கிறேன். சொல்லுங்க வரும்போது சொல்லுங்க. அடுத்தது சப்தமி. சப்தமி தத்புருஷ சமாசம். அச்சா, இதுல வந்து பார்த்தேன்னா சில பதங்கள்லாம் இருக்கு. அந்த பதங்கள்லாம் வந்ததுன்னா, அதாவது உத்தர பதத்துல வந்ததுன்னா, அப்ப பூர்வ பதத்துல நம்ம வந்து சப்தமி யூஸ் பண்ணணும். இது சப்தமி தத்புருஷ சமாசம்னு கன்சிடர் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா, பண்டிதா. என்னென்ன பதம்லாம் சொல்லிடுறேன் முதல்ல. பண்டிதா, பண்டிதா, குஷலஹ, நிபுணஹ, நிபுணஹ, பிரவீணஹ. இது எல்லாமே மீனிங் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் மீனிங் எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமே மீனிங் என்ன? எக்ஸ்பர்ட். பண்டிதஹ, குஷலஹ, நிபுணஹ, பிரவீணஹ. இது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி. எல்லாத்துக்கும் மீனிங் வந்து எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். இந்த பதங்கள்லாம் உத்தர பதத்துல வந்ததுன்னா பூர்வ பதத்துல சப்தமி விபக்தி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், குருஸ்ரேஷ்டா இருக்கு. ஸ்ரேஷ்டன்ற பதம் இல்ல, பட் ஆனா அது ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரேஷ்டன்ற பதத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ரேஷ்டா. ஓகே, குருஸ்ரேஷ்டன்னு ஒரு பதம் இருக்கும், நம்ம பகவத்கீதால பார்த்திருக்கோம். குரு வம்சத்துல சிரேஷ்டமானவா. அப்போ குருன்னு இருக்கு பாருங்க, குருனா குரு வம்சம் இல்லையா? அந்த குரு வம்சத்துல பெரியவர், உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்டகானா உயர்ந்தவர் அர்த்தம். அப்போ இதோட சப்தமி, இங்க சிரேஷ்டகா பதம் இருக்கா உத்தர பதத்துல, அப்ப பூர்வ பதத்துல சப்தமி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ குருன்றது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய பேர் இருக்கா இல்லையா குரு வம்சத்துல. அப்போ குருஷு, அந்த சப்தமி பகு யூஸ் பண்றீங்க. எப்படி நம்ம அங்க நாம் யூஸ் பண்ணோம்ல, மிருகானாம் பிரஜானாம்னு சப்தமி சஷ்டி பகு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க சப்தமி பகு யூஸ் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அந்த சிரேஷ்ட அது என்ன சொன்னீங்க, எனக்கு அது நான் கவனிக்கல. சிரேஷ்டஹ அப்படின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். உயர்ந்தவர். ஓகே.
உயர்ந்தவர். ஆ. யாருல உயர்ந்தவர், யாரில் உயர்ந்தவர் நமக்கு தெரியும். உயர்ந்தவர்னு சொன்னாலே இதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம தத்புருஷ சமாசம் பார்க்கும் பொழுது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? உத்தரபதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். உத்தரபதம். உயர்ந்தவர் அப்படின்னா எதில் உயர்ந்தவர் நம்ம கேட்போமா மாட்டோமா? எதுல உயர்ந்தவர், அவர் எதுல உயர்ந்தவர்? குரு வம்சத்தில் எதில்னு வரும்போது சப்தமி. சப்தமி எதில் அதிகரணே சப்தமின்னு பார்த்தோம். வம்சத்தில் உயர்ந்தவர், குரு வம்சத்தில் உயர்ந்தவர். அதான் தில் ராமனிடத்தில் அப்படி சொல்ல மாதிரி. ஆமா. சோ குரு குரு குருஷு குருஷு ஸ்ரேஷ்டஹ. ஓகே, குருஷு ஃபர்ஸ்ட் குருஷு. ஓகே, குருஷு ஸ்ரேஷ்டஹ. புருஷோத்தமஹ. அந்த மாதிரி உத்தம சப்தமும் வரும். உத்தம சப்தமா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடியேன் பாருங்களேன், இதெல்லாம் சொல்லணும்னு இல்ல. இந்த மாதிரி ஸ்ரேஷ்டஹான்றது சொல்லணும்னு அவசியமே இல்ல. எப்படி சொல்ல பாருங்க. உத்தமஹ புருஷோத்தமஹான்னு இருக்கு. புருஷோத்தமஹான்னு எம்பெருமானுக்கு மட்டும்தான் அந்த திருநாமம். புருஷன்னாலே எம்பெருமான் தான். புருஷோத்தமஹ, புருஷ பிளஸ் உத்தமஹ சேர்ந்து குணசந்தியாகி புருஷோத்தமஹன் ஆயிருக்கு. உத்தமஹனா உத்தமன்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழ்ல, உயர்ந்த, ரொம்ப உத்தமன்னு, ரொம்ப உத்தமன் அவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமா. அந்த உத்தமன்னா எவர்களில் அவன் உத்தமன் அப்படின்னு கொஸ்டின் வரும். அப்ப எவர்களில்னா புருஷர்களில் சொல்லும் போது புருஷேஷு, புருஷேஷு தமஹ. புருஷன்னா பெருமாளுக்கு மட்டும்தான் அது வார்த்தை இல்லையா? ஆமா, புருஷோத்தமன்னாலே பெருமாள் தான். அதாவது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகா சொல்லுவா, பெருமாள் மட்டும்தான் புருஷன், மத்ததெல்லாம் ஸ்திரீ பிராயம் இதம் ஜகத்து அப்படின்னு சொல்லுவா. ஸ்திரீ பிராயம் இதம் ஜகத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகா, பிரமாண ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல இருந்து எடுக்கிறான். அந்த விஷ்ணு புராண ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, புருஷன் ஒருத்த மட்டும்தான், எம்பெருமான் மட்டும்தான் புருஷன். மத்த எல்லாருமே இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவர்களுமே ஸ்திரீ பிராயம் தான், ஸ்திரீ தான் அப்படின்னு ஒரு இது உண்டு. சோ புருஷன் அப்படின்னாலே புருஷ சுத்தம் ஒண்ணு வேதத்துல இருக்கு இல்லையா? ஆமா, சொல்லுவாங்க. அந்த புருஷ சுத்தம் என்னன்னு சொல்றது? எம்பெருமான் தான் புருஷன் சொல்றது. அப்ப புருஷன் பெருமாள் தான். சாதா புருஷர்களில் உத்தமஹ அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்னா, சாதாரணமா லௌகிக்கமா இப்ப நம்ம புருஷன் சொல்றோம் இல்லையா, அதாவது மேலா இருந்தா புருஷன் ஒரு வேர்ட் சொல்றோம். மாதிரி இருக்கிற லௌகிக்க இருக்கிற புருஷர்களில் உத்தமனா இருக்கிறவன் எம்பெருமான். புருஷோத்தம யோகம் நம்ம இது ஒண்ணு வருமே பகவத்கீதால. ஆமா, இது 15th சாப்டர். அதுல பாத்தீங்கன்னா சாப்டர் எடுத்துக்கலாமா? எடுங்களேன். ஆமா. துவாபிமௌ 16th ஸ்லோகால இருந்து பாருங்க. 16th ஸ்லோகால இருந்து துவாபிமௌ புருஷௌ லோகே ஷரஸ்சாக்ஷர ஏவச்ச ஷரஸ் சர்வாணி பூதானி கூட்டஸ்து அக்ஷர உச்யதே உத்தம புருஷஸ்த்வன்யஹ. அந்த உத்தமஹா புருஷஹன்றதுதான் இங்க புருஷோத்தமஹன்னு காமிச்சிருக்கோம். அங்க தனியா பிரிச்சு 17th ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, உத்தமஹா புருஷஹ து அன்யஹ பரமாத்மா இதி உதாஹிருதஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகா இருக்கா? 17th ஸ்லோகம் தானே ஆரம்பிக்கும் பொழுதே. ஆமா, உத்தமஹா புருஷஹ அதுதான் இப்ப அடியேன் எடுத்தது. ஓகே. அந்த உத்தமஹா புருஷஹவ தான் புருஷேஷு உத்தமஹன்னு. அடுத்ததையும் பாருங்க. யஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி சோத்தமஹ அத்தஹ அஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதஹ புருஷோத்தமஹ. எம்பெருமானதான் சொல்றோம். அடுத்ததையும் பாருங்க. யோ மாம் ஏவம் அசமூதோ
ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. புருஷோத்தமம் மனித சப்தங்கள்லாம் வருது. எல்லாமே புருஷோத்தம யோகம் தானே இந்த அத்தியாயத்தினோட பேரு. அதுல புருஷோத்தமன் சொல்றதெல்லாம் எம்பெருமான தான் குறிக்கிறது. அந்த புருஷோத்தம சப்தம் தான் புருஷேஷு உத்தமஹ. ஆனா பெரியவா வியாக்கியானம் காமிக்கும் போது அது பஞ்சமியில தான் காமிக்கிறான். பஞ்சமி தத்புருஷ சமாசத்துல தான் அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு மறந்து போயிடுது. அது பஞ்சமியில தான் சொல்றான்னு சொல்லிட்டு சொன்னா. பட் இப்போதைக்கு நம்ம சாதாரணமா எடுத்துக்கும் போது புருஷேஷு உத்தமஹான்னு எடுத்துக்கலாம். பட் அது உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லும் பொழுது அவ சொல்லுவா புருஷேஷு உத்தமஹான்றதை விட புருஷேபியகான்னு காமிச்சுதான். ஏன்னா அவர்கள இருந்து வேறுபட்டவன் நீங்க காமிச்சால அந்யஹா புருஷான்னு சொல்லிட்டு இங்க 17th ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதுல அதை வச்சுதான் அவன் என்ன சொல்ற பஞ்சமி தத்புருஷ சமாசத்துல அர்த்தம் எடுத்துக்கணும். அப்பதான் அதுக்கு இன்னும் அர்த்தம் இதுவா இருக்கு அப்படின்னு வப்பையா இருக்கு அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. பட் இப்போதைக்கு நம்ம புருஷேஷு உத்தமஹான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? புருஷேபியா உத்தமஹான்னு காமிக்கிறது உண்டு, வழக்கம் உண்டு. அதுக்காக சொல்றேன். ஓகே. அடி சோ இது இது பண்டிதஹான்னு இருக்குல்ல ஒரு பதம். சாஸ்திர பண்டிதஹ, சாஸ்திர பண்டிதஹ கூட உடைக்காம இருக்கணும். சாஸ்திர பண்டிதஹ. அப்ப பண்டிதஹனா யாருன்னு சொல்லியிருக்கோம்? எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கோம் இல்ல. பண்டிதர் சப்தம் நம்ம யூஸ்வலா கேட்கறது. அவரு பண்டிதர், அவர் நல்லா படிச்சவாள பண்டிதர்னு சொல்லுவா, எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவாள. அப்ப எதில் அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு என்ன சாஸ்திரத்தில் நன்று படித்தவர். அப்ப இது எப்படி பிரிப்பேள்? சாஸ்திரத்தில் சாஸ்திரே 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 ஒரு சாஸ்திரம் மட்டும் இல்லையே, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கே. சாஸ்திரேஷு சாஸ்திரேஷு சூப்பர் அடியா. இது சப்தமி தத்புருஷ சமாசம். அவ்வளவுதான். அதே மாதிரி குஷலஹாலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரிதான். இதே மாதிரி சப்தமியில போடணுமா, சப்தமி பகுவச்சனல போடணுமா ஏகவச்சனம் போடணுமான்னு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சப்தமியில வரும்போது பகுவச்சனம் தான் கரெக்டா இருக்கும். ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூரலா வரும்ல. எப்ப தெரியுமா? இப்போ உங்களுக்கு வேற வழியே இல்லை பாருங்க. நாட்டியே நான் இட்டு அது நாட்டியே திருப்பி அடிச்சுட்டு எழுதுறேன். நாட்டியே நாட்டியே பிரவீனஹா நாட்டிய பிரவீனஹா அப்படின்னா பிரவீனஹானாலும் எக்ஸ்பர்ட் தான். எதில் நம்மளுது நாட்டியம் ஒண்ணுதானே இருக்கு. அதாவது அவ பரதநாட்டியத்துல பிரவீனானா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பரதநாட்டியம்ன்றது ஒரு பரதநாட்டியம் தான். அப்போ நாட்டியே பிரவீனஹா அந்த இடத்துல நீங்க நாட்டியேன்னு போட்டுக்கலாம். சப்தமி ஏகவச்சனமா போட்டுக்கலாம். நாட்டியத்தில். ஆமா, நாட்டியே பிரவீனான்னு எழுதணுமா? பிரவீனஹா. ஓகே. நாட்டியங்களில்னு வராது, நாட்டியத்தில் வரும். பகுவச்சனம் வராம இதுல போட்டுறணும். போடலாம், நாட்டியேஷு கூட போடலாம். ஏன்னா நாட்டியங்கள் பரதநாட்டியம் இருக்கு, குச்சிப்புடி இருக்கு, அந்த மாதிரி நாட்டியங்கள் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சு அப்ப போடலாம். அத கான்டெக்ஸ்ட் ரெண்டுமாவே எழுதலாமா அடியேன்? ரெண்டு மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே அவளுக்கு தெரியும்ன்ற பட்சத்துல நாட்டியேஷுன்னு எழுதிக்கலாம். எல்லா நாட்டியங்களும் அவளுக்கு தெரியும் அப்படின்னா நாட்டியேஷு பிரவீன, நாட்டியே பிரவீனஹா நாட்டியேஷு. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்க சொந்தக்காராலே யாரையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறே, அவர் நாட்டியத்துல ரொம்ப அவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டியத்தில்னு நீங்க ஏகவசனத்துல தான் சொல்றேன். சப்தமி வச்சனம். அதாவது அவன் நாட்டியங்கள்லாம் நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாட்டியேஷுன்னு சொல்ல போறேன். நாட்டியங்கள்லாம் அப்படின்னு சொல்றேன்ல நீங்க பகுவச்சனத்துல, நாட்டியங்கள்லாம் அவனுக்கு நன்னா தெரியும் அப்படின்னா அப்போ நீங்க அவன் பிரவீனனா இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப பகுவச்சனம் யூஸ் பண்ணுவேன். அது கான்டெக்ட் அந்த யார சொல்றேன்றத பொறுத்துதான் இருக்கு. ஓகே, சரியா? இது சப்தமி தத்புருஷ சமாசம். இப்ப அடியன் சில வேர்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிங்க.
ஓகே, ஈஸியாவே கொடுக்குறேன். இதுல இன்னொன்னு சொல்ல வந்தது மறந்து போயிடுது. சஷ்டி எடுக்கும் பொழுது மத் பக்த அப்படின்னு ஒரு பதம் வரும். மத் பக்தஹ, மத் பக்தஹான்னு. அதாவது எந்த சாப்டர் தெரியுமா? பகவத்கீதால ஒரே நிமிஷம். eighteenth chapter 60 5 68 8 மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு இருக்கு பாருங்க. 18th chapter 65. So number 65. 65. ஆமா, அந்த மத் பக்தோ இருக்கு பாத்தீங்களா? அப்ப மத் பக்தஹாலாம் வந்ததுன்னா மம பக்தஹான்னு வச்சுக்கணும். மத்துன்றது பிராதிபதிகம். அஸ்மத் சப்தம்னு பார்த்தோம்ல நேத்து கூட. நம்ம எந்த இடத்துல பார்த்தோம்னா சதுர்த்தி பார்க்கும் பொழுது மதர்த்தம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என் பொருட்டுன்னு பார்த்தோம். அர்த்த சப்தம் இருக்கிறதுனால மதர்த்தம்னு இருந்ததுன்னா மஹ்யம் அர்த்தம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன சொன்னோம்? ததர்த்தம்னு சொல்லும் போது தஸ்மை மஹ்யம் இதம்னு பார்த்தோம். ரைட், மஹ்யம் இதம்னு பார்த்தோம். மதர்த்தத்துக்கு என்ன பார்த்தோம்? மஹ்யம் இதம் மதர்த்தம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு பிரபா. ததர்த்தம்னு சொல்லும் போது தஸ்மை இதம்னு பார்த்தோம். அது அஸ்மத் சப்தம் யுஷ்மத் சப்தமா இருக்கிறதுனால. அதேதான் இங்கேயும் மத் பக்தஹான்னு இருக்கு. அப்போ மத்துன்றது பிராதிபதிகம், பக்தஹான் ஒரு பதம். அப்போ இது பிராதிபதிகமா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன விபக்தி போடணும் அப்படின்னு கேட்டா மத் பக்தஹான்னு இருக்கு. அப்போ என் பொருட்டு பக்தஹான்னு சொல்லக்கூடாது, என்னுடைய பக்தன் தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, அது புரியுறதா? அந்த அர்த்த சப்தம் இருந்ததுனால நீங்க அங்க வந்து மஹ்யம் இதம் தஸ்மை இதம்னு போட்டே. இது அர்த்த சப்தம் இருக்கிறதுனால. அர்த்த சப்தம் எங்கெல்லாம் இருக்கோ பொருட்டுன்னு அர்த்தம், அதனால அந்த சதுர்த்தி யூஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல மத் பக்தஹான்னு இருக்குன்னா மத் பக்தன் என்னன்னு சொல்லுவேன்? என்னுடைய பக்தன் தானே சொல்லுவேன். அப்ப என்னுடைய ஏக்க மம தானே யூஸ் பண்ணுவேன். ஆமா, சுலோச்சனா புரியுறதா? அது புரியுது. என்னுடைய பக்தன், என்னுடையனா நீங்க சஷ்டி தானே யூஸ் பண்ணுவேன். உன்னுடையனா மம தானே யூஸ் பண்ணுவேன். ஆமா, அது சஷ்டில சொல்ல மறந்துட்டேன். சஷ்டி தத்புருஷ சமாசத்துல அது சொல்லணும் முக்கியமா. அது மறந்து போயிடுது. அது முடிச்சுட்டேன். சரியா? சரி, இப்போ வந்து அடியன் வந்து நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஓகே, அடியன் சொல்ற வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அப்ப ஈஸி ஆயிடும். 12th chapter 10th shloka. ஆமா, அதுல பாருங்க. அபியாசேபி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோ பவ அதுல உத்தரார்த்தம் மதர்த்தம் அபி கர்மாணி. மதர்த்தம் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவேன்? மதர்த்தம் அர்த்த சப்தம் இருக்கு. என் பொருட்டுன்னு தானே வரும். அவ்வளவுதான், என் பொருட்டு. அர்த்த சப்தம் இருக்கு இல்லையா மாமி? சுலோச்சனா மாமி, அர்த்த சப்தம் இருக்கு. அப்ப அர்த்த சப்தம் இருந்தா சதுர்த்தி யூஸ் பண்ணணும். அப்ப மதர்த்தத்துக்கு மத்துக்கு என்ன வரும்? அப்போ இங்க சதுர்த்தி. ஓகே, மஹ்யம் இதம்னு வரும் இந்த இடம் மட்டும்.
பார்த்தோம் இல்லையா மதர்த்தம்ன்றது. ஆமா ஆமா. சதுர்த்தியில எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. மதர்த்தம் ததர்த்தம் தஸ்மை இதம் மதர்த்தம் மகியம் இதம். அதேதான் மதர்த்தம். மகியம் இதம் மதர்த்தம் என் பொருட்டு. ஆமாடியே கிளியரா இருக்காது? ஆமா ஆமா கரெக்ட். ஓகே ஓகே. மகியம் அஸ்மத் சப்தத்துல வரணும். சோ இது அடியே இது இந்த ஸ்லோகத்துல இப்ப எந்த வார்த்தை? மதர்த்தம். மதர்த்தம். ஓகே. அதே நம்ம பார்த்ததே தான், அதுக்காக தான் திருப்பி கொடுத்தேன். மதர்த்தம் அந்த உத்தராத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை இல்லையா? ஆமா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்டே பாருங்க. ஃபர்ஸ்ட் பூர்வாதத்துல அபியாசேபி அசமர்த்தோசி மத் கர்ம இருக்கு பதம் இருக்கு. மத் கர்ம. இப்ப என்ன அர்த்தம் மத் கர்மக்கு? அது முடியல. மத் கர்ம பரமோன்னு இருக்காங்க. அதுக்கு நம்ம மத் கர்ம மட்டும் இப்போதைக்கு பிரிச்சு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். மத் கர்ம அப்போ என்னுடைய என்னுடைய அப்ப என்னுடைய கர்மம் தானே சொல்றேன். அப்ப இது எப்படி பிரிப்பேள்? சாரி மமா தானே வரும். அவ்வளவுதான். புரியுதா? அப்ப இது சஷ்டி. சஷ்டி தத்புருஷ சமாசம். உத்தராதத்துல இருக்க மதர்த்தம் வந்து சதுர்த்தி தத்புருஷ சமாசம். சதுர்த்தி தத்புருஷ சமாசம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுது புரியுது. மதர்த்தம்ன்றது ஒரே ஒரு நிமிஷம் இன்னொரு முறை சொல்லிடுங்க. மதர்த்தம்ன்றது உத்தராதத்துல இருக்கிற மதர்த்தம்ன்றது மத்துன்னு ஒரு சப்தம் இருக்கு, அர்த்தம்னு ஒரு சப்தம் இருக்கு. எங்க அர்த்த சப்தம் இருக்கிறதோ சமாசம் பண்ணும் பொழுது உத்தரார்த்தத்துல அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இந்த மத்துக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சதுர்த்தி யூஸ் பண்ணணும். அப்போ மஹ்யம் இதம் என் பொருட்டுன்னு அர்த்தம். என் பொருட்டு. மஹ்யம்னா அந்த சதுர்த்தியோட மீனிங் என்ன? எனக்காக அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா எனக்காக. எனக்காக என் பொருட்டு தானே. என் பொருட்டு சுத்த தமிழ்ல என் பொருட்டு எனக்காகன்னு அர்த்தம். அப்ப மஹ்யம் யூஸ் பண்றேன், மஹ்யம் இதம்னு யூஸ் பண்றேன். இந்த அர்த்தத்துக்கு பதிலா இதம் சப்தம் யூஸ் பண்ணணும்னு நம்ம அன்னைக்கே பார்த்தோம். நம்ம அப்பதான் எழுதிட்டு இருக்கோம். இதம் தானே எழுதிட்டு இருக்கோம். ஆமா ரைட்டா? அதே மாதிரி பூர்வார்த்தத்துல மத்து கர்மன்னு ஒரு பதம் இருக்கு. மத்து கர்மன்னா என்னுடைய கர்ம. பண்ணும் பொழுது கர்மன்னா காரியம், கர்மனா ஒரு செயல். அப்ப வந்து இது வந்து சஷ்டியில வரும். சஷ்டி தத்புருஷ சமாசம் மம கர்மன். சோ ஒரே ஸ்லோகால மதர்த்தம்ன்றது சதுர்த்தி தத்புருஷ சமாசம், மத் கர்மன்றது மம கர்மன்றது சஷ்டி தத்புருஷம். இது சதுர்த்தி மஹ்யம் இதம்ன்றது சதுர்த்தி தத்புருஷ சமாசம், மம கர்மன்றது ஷஷ்டி தத்புருஷ சமாசம். சரியா இருக்கா? உத்தராத்துல இருக்கிறது வந்து சதுர்த்தி. உத்தராத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை தானே அது? ஆமா ஆமா. மதர்த்தம் ஆமா ஓகேவா? அது சதுர்த்தி, இது வந்து சஷ்டி. ஆமா மத் கர்ம. கிளியரா இருக்குமா? என்னுடைய என்னுடைய அங்க வந்து என் பொருட்டு. என் பொருட்டு. இப்போ அடுத்தது 6th சாப்டர்ல 41 எடுத்துக்கோங்க. 6ல 41 ஒரு ஸ்லோகான் எடுத்தோம்னா எல்லாத்தையும் சமாசம் இல்லாம இருக்காது அடியேன். இப்போதைக்கு நம்ம தத்புருஷா மட்டும் பார்த்திருக்கோம். தத்புருஷத்துல ஒரு கேட்டகரி மட்டும் பார்த்திருக்கோம். அடுத்ததெல்லாம் ஜாலியா இருக்கும். தத்புருஷா ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல புதுசு பார்க்கலாம். இன்னைக்கு இது மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்திரப்படுத்திக்கலாம். இதுல அடியன் சொல்ல வந்தது என்னன்னா, எடுத்துட்டேல ரெண்டு பேரும் எடுத்தாச்சுமா. பிராபிய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயதே. யோக பிரஷ்டான்னு இருக்கு பாருங்க. ஆமா யோக பிரஷ்டா. அதாவது மீனிங் என்னன்னு முதல்ல சொல்றேன், அப்புறம் நீங்க சேருங்க. அது யோக பிரஷ்டா. பிரஷ்டா அப்படின்னா நடுவுல கட் ஆயிடுது, தள்ளி வச்சுட்டா அவனை அப்படின்னா ஏதோ ஒரு பங்கம் ஆயிடுது, ஒரு பாதகம் ஆயிடுது. என்ன சொல்லுவா? ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருது அவனுக்கு. அப்போ யோகம் பண்ணிட்டு இருக்கான்,
யோகம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனால ஃபுல்லா பண்ண முடியல. பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஓகே, பக்தி யோகம் பண்ணிட்டு இருக்கான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. அதாவது ஒரு ஒரு யோகா பண்ணிட்டு இருக்கான். யோகா இல்ல, யோகம் பண்ணிட்டு இருக்கான். பக்தி யோகமா பண்ணிட்டு இருக்கான். பக்தியை யோகமா பண்ணிட்டு இருக்கான். அப்படி யோகமா பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடுது இந்த ஜென்மத்துல. அப்போ அவனுக்கு நெக்ஸ்ட் ஜென்மத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, எந்த இடத்துல அவன் விட்டானோ அந்த இடத்துல அவன் தொடருவான். இது முன்னாடி தெரிஞ்சதுதான் இல்லையா? நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இது. சொல்லிருக்கேன் இல்லையா? அதுதான் யோக பிரஷ்டனானவனுக்குன்னா யோகம் ஒரு ஒரு அதான் பிரஷ்டன்றது முடிஞ்சு அவனுக்கு முடியாம பாதி நின்று போயிடுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? அதாவது யோகத்துல இருந்து பிரஷ்டன் ஆயிட்டான். அப்ப யோகத்துல இருந்து பிரஷ்டன் ஆயிட்டானா யோகத்தில் இருந்துன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணுவேள்? சப்தமி. சாரி பஞ்சமி. அப்ப இது எப்படி பிரிப்பேள்? இருந்துன்னா பஞ்சமி. அப்ப எப்படி பிரிப்பேள் இத? யோகாத். அவ்வளவுதான், யோகாத் பிரஷ்டஹ. ஓகே, யோகத்திலிருந்து ஒரு இதுவாயிடுது. ஆமா, அந்த வார்த்தைக்கு மட்டும் மீனிங் என்ன சொல்லுமா? நழுவினவன் அர்த்தம். பிரஷ்டஹன நழுவினவன். அதாவது அவன் வாண்டடா பண்ணல, அவனோட காலம் முடிஞ்சு போயிடுது. அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடுது. ஆனா அதுக்கு அதாவது நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே அந்த ஸ்லோகா இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கோங்களேன். அதுல இதான் சொல்ல வர்றது. நேஹாபிக்ரமநாசோஸ்தி. ஒரு நிமிஷம் அதை எழுதிக்கிறோம். 3rd சாப்டர்ல. எத்தனாவது சாப்டர் பிரபா? அதான் நேஹாபிக்ரமநாசோஸ்தி. ஒரே நிமிஷம். செகண்ட் சாப்டர் உடைய 40th ஸ்லோகா. 40. செகண்ட் சாப்டர்னுடைய 40 எடுத்துக்கோங்க. அதுல இந்த விஷயம் தான். 2:40 எடுத்துட்டேன் இல்லையா? என்ன ஸ்லோகான்னு சொல்லுங்க. நேஹாபிக்ரமநாசः ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் அப்படின்றது ஸ்லோகா. இதுதான் அடியன் சொல்ல வந்தது. இவன் ஆரம்பிச்சுட்டான், அபிக்ரமம்னா ஆரம்பிச்சுட்டான். நான்றது நம்ம கடைசியில் கொண்டு போய் போட்டுக்கணும். இஹனா இந்த கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஆரம்பிச்சுட்டான் கர்மயோகம். இது கர்மயோகத்தை பண்ற விஷயம். கர்மயோகத்தை ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கு, அவனால கண்டினியூ பண்ண முடியல. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, அது கொஞ்சம் தான் பண்ணிருக்கான் அவன். ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய, அவன் கொஞ்சோண்டு பண்ணிருந்தார் கூட, அந்த அனுஷ்டானம் பண்ணிருக்கான், கர்மயோகம் பண்ணிருக்கான். அது கொஞ்சமா இருந்தா கூட அதுக்கு அவன் பயப்படலாம் வேண்டாம். அவனுக்கு அது கொடுக்க வேண்டிய பலனை கண்டிப்பா கொடுக்கும். அவன் கண்டினியூ பண்ணணுமான்னா அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அவன் எங்க விட்டானோ அதுல இருந்து அது கண்டினியூ ஆயிடும். சோ அதனால பயப்பட வேண்டாம்னு சொல்ற ஸ்லோகா தான் இது. நேஹாபிக்ரமநாசோஸ்தி. அதான் மகதோ ரொம்ப பெரிய அளவு கொடுக்கும். மகதஹ பயாத் த்ராயதி, பெரிய பயத்துல இருந்து நம்மளை காப்பாத்தும். ஸ்வல்பமா இருந்தா கூட இதுக்கு என்ன எடுக்கணும்? இல்ல வார்த்தை என்ன வார்த்தை இது? இல்ல இதுல ஒண்ணும் இல்ல. சும்மா அந்த இது சொல்றீங்களா? அந்த ஸ்லோகா சொன்னேன்ல இப்போ. சரி. ஷித்வா சாஸ்வதி சமாஹான்னு சொல்லி அந்த ஸ்லோகா பார்த்தோம் இல்லையா? யோக பிரஷ்டா கூட அடுத்த ஜென்மத்துல என்ன அவனுக்கு ஒரு நல்ல ஆத்துல பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஆத்துல அவனுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஒரு பிறவி கிடைக்கும். அவனுக்கு எதுல விட்டானோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஆத்துல கொண்டு போயிட்டு பெருமாள் சேர்த்துருவார். சோ எங்களுக்கு இந்த பிறவியில உங்களோட படிச்சது அடுத்த பிறவியில கண்டினியூ ஆகணும். அது தீராத ஆசையா இருக்கிறது மனசுல.
நீங்களும் பிரபத்தி பண்ணிக்கோங்க. நேரா பெருமாள்கிட்ட கேட்டுக்கலாம். ஆமே எங்களுக்கு பிரபத்தி பண்றது அடுத்த உங்களோட சேரணும். ஆமா, அது என் மனசுல ரொம்ப இருக்கு அடியேன். அது நியாயம். நீங்க அப்படி சொன்னா பிரபத்தி வேல்யூ இல்லாத போயிடுமே. பிரபத்தி அது மாதிரி நம்பிக்கை இல்லாத போயிடுமே. அது கூடாது. அது கூட படிச்சிடலாம். அதுக்குதான் படிச்சிடணும். இல்ல அதுக்குதான் அடியேன்னு சொல்றேன். பிரபத்தி பண்ணிக்காதவால சீக்கிரம் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டா பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கலாம்னு. அங்கெல்லாம் கத்துக்கணும்னு அவசியமே இல்ல அடியேன். எல்லாம் விகாசமா இருக்கும். நம்மளோட ஞானம் எல்லாம் தர்மபுத்த ஞானம் எல்லாம் அப்படியே விகாசமா இருக்கும். பெருமாளுடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட ஸ்டூடெண்ட். இது வந்து உத்தம சுவாமியோட இது அப்படியே படிக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்கு. ஒரு 2 minutes டைம் இருக்கு, முடிச்சுடுறேன். வைதிகமோ லௌகிகமோ எந்த காரியமும் முழுமையும் செய்யாமல் நடுவே விடுபட்டால் பலன் அளிக்காது. ஒழுங்காக யாகம் அனுஷ்டிக்காதவன் பிரம்ம ராட்சசாவான் என்பர். தசரதர் அஸ்வமேத யாகம் அனுஷ்டிக்க முயன்ற போது சரிவர அனுஷ்டிக்கவில்லை என்றால் கேடு உண்டாகுமே என்று அஞ்சினது காண்க. நான் சொல்லும் அறிவோடு கர்மயோகத்தை அனுஷ்டிக்க முயன்றால் எவ்வளவு நாள் அதை அனுஷ்டிக்க வேண்டுமோ அவ்வளவு நாள் நீடிக்காவிட்டாலும் நடுவே நடுவே சிற்சில தவறுகள் நேரிடினும் நன்றாக செய்த அம்சம் இட்டபடை கற்படையாக நின்று மோட்ச பலனுக்கு மெதுவாக இவனை இட்டு செல்லும். சோ பண்ணது வீண் போகாது. இட்டப்படை கற்படைன்னு சொல்லுவா. இது பேரு பண்ணது வேஸ்ட் ஆகாது. அஸ்திவாரம் போட்டிருக்கோம் அப்படின்னா பாதியில விட்டு போயிட்டோம்னா அது அஸ்திவாரம் போயிடுமா என்ன? அதே மாதிரிதான். அதேதான் சொல்றாங்க. அதாவது பக்தி யோகம் வந்து கம்ப்ளீட் ஆகலன்னா அடுத்த ஜென்மம் வர போது என்னுடைய கண்டினியூஸ்ல இன்னும் நல்ல இதுக்கு போவாங்க. அப்படி எடுத்துக்கலாம் மேடம். நல்ல ஒரு யோனியில கொண்டு போய் நம்மள பிறக்க வச்சு அதை கண்டினியூ பண்ணி பெருமாள் அனுகிரகம் பண்ணி கண்டு மோட்சத்தை விட்டுருவார். அடி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பக்தவத்சலாரிய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவாரிய மகாதேசிகாய நமஹ. இதுல வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது சஷ்டி அண்ட் பஞ்சமி அண்ட் சஷ்டி மட்டும் தான் பார்த்திருக்கோம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் சாமானிய தத்புருஷம் மட்டும் பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சாமானியத்துக்கு அடுத்தது கர்மதாரைய. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா இருக்கும். அது அடுத்த கிளாஸ் ஃபுல்லா கர்மதாரத்தை முடிச்சிடலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்மதாரையே ரொம்ப முக்கியம். எப்படி இதுல வந்து சஷ்டி தத்புருஷ சமாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி கர்மதாரை எல்லாமே முக்கியம். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அத கான்செப்ட புரிஞ்சுட்டேன்னா ரொம்ப ஈஸி அடியேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. உபமானம் உபமேயம்லாம் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்க எல்லா தமிழ்ல. உபமானம் உபமேயம்னா விசேஷனம் எது விசேஷம் எது நமக்கு நல்லா தெரியும்ல. அந்த மாதிரி விசேஷம் இங்க இருக்கா அங்க இருக்கா பூர்வ பதத்துல இருக்கா உத்தர பதத்துல இருக்கான்னு செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். அது ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். சோ நல்லா அது ஜாலியா போகும். இதை விட அது ஜாலியா இருக்கும்.